Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு டவுட் சீரியஸ். இந்த வீடியோவில் நேத்தைக்கான டெக் அப்டேட்ஸில் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்டிருந்தீங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு பதில் கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிட்டேன். ஒரு சிலர் பார்த்துட்டீங்க, ஒரு சிலர் பார்க்காம இருப்பீங்க. ஸோ கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீடியோவில் பதில் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற கமெண்ட்ஸை பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான பதில் எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணாங்க, அதாவது இந்த மாசம் ஃபுல்லா கமெண்ட் பண்ண யாருக்குமே ரிப்ளை வந்திருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை வருங்க. ஸோ என்னோட கமெண்ட்ல காமிக்கிற மொத்த கமெண்ட்டையும் காலி பண்ற வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறேன். ஸோ அதனால ஒரு சில கமெண்ட்ஸ், அதாவது ஒரு 2 வாரம் வரைக்கும் ரிப்ளை பண்ணாம இருக்குது. ஸோ சீக்கிரமா ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ இன்னைக்கு நீங்க கேட்ட கொஸ்டின், அதுக்கான பதில் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அன்போ அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க, பே லேட்டர் அமௌண்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது. ஸோ பே லேட்டர் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்க கையில இருக்குது. என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணீங்கனாலும் பே லேட்டரை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ சமீபமா பே லேட்டருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடலை அப்படின்னா நீங்க என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் பே லேட்டரை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. பேமெண்ட்டை கரெக்டாக பே பண்ணுங்க. அதாவது அதனோட டேட் எனக்கு தெரிஞ்ச 5ஆம் தேதியோ 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி சரியா உங்களோட அமௌண்ட்டை பே பண்ணிக்கிட்டே இருங்க. தானா உங்களோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. அடுத்து அகமட் ஃபமி அப்படின்றத கேட்டிருக்கீங்க, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ரினியூட் மொபைல் வாங்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் அது என்ன ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து இருக்குதுங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு 10,000 20,000 வரைக்கும் கம்மியாகுது அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராடக்ட் அப்படின்னா, பர்சன்டேஜில் சொல்லணும்னா ஒரு வந்து நமக்கு வந்து ஒரு 70% குள்ள கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் வந்து ரினியூட் மொபைல், ரீஃபேப்ரேஷன் மொபைல் பற்றி தனி வீடியோ பண்ணியிருக்கேன். முடிஞ்சதுனா லிங்க் எடுத்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், பாருங்க. கண்டிப்பாக வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குங்க உங்களுக்கு. அடுத்து மோட்டோ சிவா அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் மொபைல் நல்ல மொபைல் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் மொபைல் கம்மி பிரைஸில் அவைலபிளாகவே இல்லை. ரொம்ப கம்மி பிரைஸில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும்தான் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட கம்மி பிரைஸில் இருக்குது. இது மற்ற எல்லாமே விலை அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் ஒயர்லெஸ் சார்ஜிங் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நானும் ஒயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒயர்லெஸ் சார்ஜிங் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். அப்படி இருந்துமே சார்ஜிங் ஸ்பீட் 10 மாட்டேங்குதுங்க. நான் வந்து 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா ஒரு 20-30% வேணா ஏறும்னு வச்சுக்கோங்களேன். அது ஏறதே ரொம்ப கஷ்டம். 20-22% வரைக்கும் 1 மணி நேரத்தில் ஏறிடும். ஸோ இப்படி ஏறும்போது நமக்கு வந்து ஆரம்பத்தில் ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு சரியா இருக்கும். மற்றபடி சார்ஜ் பண்ணுறதுக்கு சுத்தமாக சரி வராது. ஏன்னா என்னோட வேலை இங்கே இருந்து வீடியோ எடிட் பண்ணுறது. நான் 24 மணி நேரம் என்னோட சார்ஜரில் தான் என்னோட மொபைலை வச்சுட்டு இருப்பேன். ஸோ வீடியோவில் நீங்கள் பார்க்காத காரணம் அந்த மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால வீடியோவில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த காரணத்தினால நான் அதிகமாக அந்த சார்ஜரோட ஒயரை கலத்தி நான் வந்து நம்மளோட மொபைலில் டைரெக்டாக சார்ஜ் பண்ணிப்பேன். ஸோ 1 மணி நேரத்தில் 50-60% மேலே ஏறிடும். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிமிக் ஃபீச்சர் தான். ஸோ இதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பாலாஜி அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க, போகோ ஆர் ஒன்பிளஸ் மொபைல் வாங்கலாமா? ஒரு 15,000-20,000 ரூபாய்க்குள்ள. சமீப காலமாக அதனோட யூசஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். ஆனால் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிற ப்ரைஸை பொறுத்துங்க. இப்போ போகோவோட X4 Pro நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அது ஒரு 15,000 ரூபாய் கீழே கிடைக்குது அப்படின்னா அது வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைல். ஆனால் ஒன்பிளஸ் நான் அந்த கணக்கில் சேர்க்க மாட்டேன். ஒன்பிளஸ் வந்து கம்மி பிரைஸில் இருக்கிற மொபைல் எல்லாமே ஓவர் பிரைஸ் பண்ணி தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்பிளஸை தள்ளி வைங்க. குவாலிட்டி வைஸ் ஒன்பிளஸ் ஓகே தான் இருக்கும். போகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற விலையை பொறுத்து முடிவு பண்ணுங்க. அடுத்து ஒரு 15,000-20,000 ரூபாய்க்குள்ள நல்ல விவோ ஃபோன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்ல விவோட ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் T சீரிஸ் மட்டும் தான் எடுக்கணும். T1 அல்லது T1 Pro இந்த 2 மொபைலும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து இதில் 2 5G பேண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இந்தியாவில் பக்காவாக 5G சப்போர்ட் பண்ணும். ஸோ தைரியமாக வாங்கிக்கோங்க. அடுத்து லதா உதயசூரியன் அப்படின்றவங்க கிறிஸ்மஸ் அப்புறம் நியூ இயர் ஆஃபர் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கிறிஸ்மஸ்க்கு ஆஃபர் எதுவும் வரல. ஒரு பிக் சேவிங் டேஸ் மட்டும் ரன் பண்ணாங்க. இது வந்து வேற லெவல் ஆஃபர் இருந்தது. எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூ இயருக்கு கண்டிப்பா ஒரு ஆஃபர் கொண்டு வராங்களா? ஆனால் வந்து இது வந்து பிக் பில்லியன் டே சேல் அளவுக்கு நல்லா இருக்காது. இதை தொடர்ந்து வரப்போற எந்த ஆஃபருமே ரொம்பலாம் பெஸ்ட்டாக இருக்காது. ஒரு வேலை வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஆஃபர்ஸ் சேனலில் வீடியோ வரும். நல்ல ஆஃபர் இருந்ததுன்னா மட்டும்தாங்க அந்த சேனலில் ஒரு வீடியோவே பண்ணுவேன். ஸோ வீடியோ பண்ணுறதுனாலே நீங்கள் வந்து அது ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும்.
அடுத்து பாலரஜினி அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க, ரியல்மியோட ஜிடி நியோ 3T எப்போ ப்ரோ 25,000 ரூபாய்க்குள்ள வரும், பிரைஸ் டிராப் ஆர் ஆஃபர் ஆன்லைன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு டைம் வந்தது, அதை மாதிரி இந்த பிக் சேவிங் டேஸ்லையும் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க இதுக்கப்புறம் 25,000 ரூபாய் அளவுக்கு விலை கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தாங்க. ஆனால் நியூ இயர் ஆஃபர் மட்டும் இருக்குது, செக் பண்ணி பார்ப்போம், வந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து சேகர் அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க. ஸோ அப்போ வந்து போகோவோட X4 Pro நல்லா இருக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நடுவில் வந்து போகோ X4 Pro கண்டிப்பாக வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சமீபமாக பண்ண வீடியோவில் போகோ X4 Pro நல்லா இருக்கு வாங்குன்னு சொல்லியிருந்தேன். நானே ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ரெண்டாவது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன், மூணாவது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு, எதை நான் வாங்குறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு நல்ல கேள்வி. நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் லான்ச் ஆன புதுசில் அதனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரெட்மியோட நோட் 11 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து தி பெஸ்ட் மொபைலாக இருந்தது அந்த ப்ரைஸிங்க்கு. ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில மாதங்களில் அதில் வந்து அப்டேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி போகோவோட மற்ற மொபைல்ஸில் வந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து போகோ மேலே உள்ள நம்பிக்கையை குறைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் போகோ மொபைலை சஜஸ்ட் பண்ணுமா அப்படின்னு தோண வச்சிருச்சு. ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு மொபைல் போகுது அப்படின்னா அதை நம்பி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நடுவில் அந்த மொபைல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். 18,000 ரூபாய் பிரைஸ். ஆனால் இது அந்த மொபைல் இப்போ ஆஃபரில் நான் 14,500 ரூபாய்க்கு வந்துருந்துங்க. ஸோ 14,500 ரூபாய்க்கு அந்த மொபைல் வேற லெவல் டீல் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஆனால் வந்து இதில் என்ன பிரச்சனைனா லைஃப் வருமா அப்படின்றது கொஞ்சம் குழப்பமா இருந்தது. ஒரு சில நண்பர்களுக்கு மொபைல் போயிருச்சு, ஆனால் ஒரு சில மொபைல் நண்பர்களுக்கு இன்னுமே மொபைல் நல்லா இருக்கு, யூஸ் பண்ணிட்டும் இருக்காங்க பிரச்சனை இல்லாமல். ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் ஓகே ஒரு சிலராவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, ஸோ தெளிவாக சொல்லி ஷேர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அதை பற்றி தெளிவாக சொல்லிட்டு நல்ல மொபைல் தான் நல்லா தான் இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணேன். ஸோ இப்போவுமே உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் தாங்க மேட்டர். 15,000 ரூபாய் கீழே கிடச்சிருந்தா தைரியமாக இந்த மொபைல் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா பெஸ்ட் மொபைல் அண்டர் 20,000க்கான வீடியோ நம்ம சேனல்லே இருக்கு, லிங்க் ஐ பட்டனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மொபைலுக்கான ஐடியா கிடைக்கும். அடுத்து மார்னிங் ஸ்டார் அப்படின்ற கேட்டிருக்கீங்க, ப்ரோ பெஸ்ட் ஃபிட்னஸ் வாட்ச் ட்ராக்கர் அண்டர் 3,000 சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 3,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணுற போட் வாட்சை நீங்கள் கன்சிடர் பண்ணலாங்க. ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் கொடுக்குறேன். ஏன் சொல்கிறேன்னா அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனோட ஃபிட்னஸ் ட்ராக்கிங்காக இருக்கட்டே அது ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த ப்ரைஸிங் சரிங்களா, அதே மாதிரி அதோட கால் குவாலிட்டி, நம்ம வந்து வெளியே போகிறோம் பைக்கில் போகும்போது கூட வாட்ச்லேயே ஈஸியாக கால் பேசிட்டு போயிட முடியுது. ஸோ அதுவும் நல்லா இருக்கு. பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு என்னன்னா அதனோட சாஃப்ட்வேர் சரியில்லை அப்படின்னு தோணுது. ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம வந்து டயல் பண்ணுறதுக்காக உள்ளே போகும்போது ஃபோன் புக்கை தேடும்போது இந்த இடங்கள்லாம் அது வந்து கொஞ்சம் லோட் ஆகி தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. இதை தவிர இந்த வாட்ச் ரொம்பவே நல்லா இருக்குது. 3,000 ரூபாய்க்கு அதனோட டிஸ்பிளே கூட வேற லெவலாக இருக்குங்க. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ செக் பண்ணிட்டு பிடிச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் ரெட்மி நோட் 12 சீரியஸ்க்கு வெயிட் பண்ணுறது ஒர்த்தா அல்லது ரியல்மி 10 சீரியஸே வாங்கிடலாமா? இங்கே ரியல்மி 10 ப்ரோ ரெட்மி நோட் 12 ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு பார்க்குறதுக்கு ரியல்மி 10 ப்ரோ தான் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் ரெட்மி நோட் 12 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வரைக்கும் தெளிவாக முடிவு பண்ண முடியாதுங்க. ஏன்னா ப்ரைஸிங் இஸ் அ மேட்டர். ஏன்னா ப்ரைஸிங் வந்து ரெட்மி நோட் 12 ப்ரோ ரொம்ப கம்மியாக எட்டு வர பட்சத்தில் ஸோ ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி 32 போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்குறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ முடிஞ்சதுன்னா வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் அந்த ப்ரோ ப்ளஸ் சீரியஸுமே ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ப்ரைஸிங்கும் 25,000 ரூபாய் தான் வரும். சேம் 25,000 ரூபாய்க்கு வரும்போது நான் கண்டிப்பாக ரியல்மி தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து 200 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தேவையும் இல்லை, அந்த 200 MP கேமரா அப்படின்றதும் எல்லாருக்கும் தேவையும் இல்லை. ஸோ அதனால வந்து நான் கண்டிப்பாக ரியல்மி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ரியல்மியில் நமக்கு தேவையான பார்க்குறதுக்கு லுக்கான யூனிக்கான ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால நான் ரியல்மி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கேமரா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கண்டிப்பாக ரியல்மியோட ரெட்மி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மொபைலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸிங்கை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் பார்த்து ஓகே இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு தோணுன எல்லா கொஸ்டினையும் பிக் பண்ணி ஆன்சர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.